ஆமா அத்தை, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப கூட பாத்தீங்களா, இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. அக்கா அக்கா, இவ தேவையில்லாம என்னையும் அந்த ஆளையும் சம்பந்தப்படுத்தி பேசுறான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம்னு எப்பவோ அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்க்கா. இவன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். சந்திரா, உன்னை நான் நம்புறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிள்ளையும் முக்கியம். அதனால இனிமே அவர் மேல சந்தேகப்படாத. நான் உன்னை தப்பானவன் நினைச்சு எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். நீ சொன்ன எந்த உண்மையும் நான் நம்பல. உன்னை எடுத்தறிஞ்சுதான் பேசிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நல்லது மட்டும் தான் பண்ணிருக்க. உன்னை நம்பாம அந்த மாயாவை நம்பி உன்னை நிறைய காயப்படுத்திருக்கேன். ஏற்காட்டுல அவதான் என்ன கடத்தினான்னு நீ சொன்னப்போ நான் நம்பல. இப்பவும் அவதான் என்ன கடத்தி தண்ணி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தா. 2 தடவையும் நீதான் என்ன காப்பாத்திருக்க. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான் ராஜா. ஆரம்பத்துல உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். இடையில இந்த மாயா குழப்பி விட்டதால உன்னை நம்பாம எதிரிய பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அதெல்லாம் நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. ஏன், என்னாச்சு அவனுக்கு? அது தெரியல. ஆனா அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் மறைச்சு வச்சிருக்கான். என்னது, ராஜாவா? அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன மாயா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஹாஸ்பிடலுக்கு போயும் மகேஷ பார்க்க முடியலையா? ஆமா சார், பார்க்க முடியல. ஆனா அவன் தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேட்டா நானே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஒப்படைப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மகேஷ படுக்கையில பார்த்ததுல இருந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நான் வேதனையில இருக்கேன். சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மகேஷ் அவன் கிட்ட இருந்து மீட்டர்லாம். என்கிட்ட சொல்லிட்டே இல்ல மாயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளாம். என்னது, ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கா? ஏதோ வேலைக்கு போறாளாம். 5 வருஷத்துக்கு திரும்ப வரமாட்டாளாம். வேலைக்கு போறாளா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வெளிநாடு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் தெரியல. ஆனா அவ ஆஸ்திரேலியா போறது உறுதி. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்ல வச்சு இத நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க சார். சொல்லுங்க. சந்திரா, மாயா வந்து என்ன பார்த்தா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? மகேஷ் எங்க இருக்கான்ற தகவலை சொன்னான். அவன் எங்க இருக்கான்? அவனை அந்த டிரைவர் பையன் தான் மறைச்சு வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அவனா மகேஷ மறைச்சு வச்சிருக்கான்? ஆமா சந்திரா. அப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மகேஷ மறைச்சு வச்சானா? இது ரேவதிக்கு தெரிஞ்சா அவளே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாளே. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சந்திரா.
இது நல்ல விஷயம் தானேங்க. அட நீ வேற. நான் சொல்ல வந்தது மகேஷ்க்கும் மாயாவுக்கும் இருக்கிற தப்பான உறவு ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சான். என்னங்க சொல்றீங்க? அவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? அப்ப ரேவதிக்கு டிரைவர் மேல இருக்கிற கோவம் போயிடுமே. ஆமாமா, அவ கோவம் போகுமோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ற, நீ கேட்டுக்கோ. ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளமே. என்னது? ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கு? ஏதோ வேலைக்கு போறாளாம். திரும்ப வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுமாமே. இதையும் மாயா தான் சொன்னா. ஏங்க, இது அவளுக்கு எப்படி தெரியுமா? ஏதோ டிராவல் ஏஜென்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலாம். போகட்டு விடுங்க. என் அக்காவை பிரிஞ்சு இருக்கிறது கூட அவளுக்கு ஒரு வகையில தண்டனை தான். அவ கஷ்டப்படட்டும். அந்த டிரைவர் பையலும் நமக்கு எல்லா வகையிலும் டார்ச்சர் கொடுக்கறான்ல, அவனும் புது பொண்டாட்டி பிரிஞ்சு கஷ்டப்படட்டும். சரி சந்திரா, வச்சிடறேன். சரிங்க. நல்ல விஷயம்தான். அவ ஆஸ்திரேலியா போகட்டும், அப்ப தெரியும்.